தமிழக வெற்றி கழகம் துவக்கப்பட்ட நாள். மத்திய சென்னை எழும்பூர் மேற்கு பகுதி தலைமை சார்பில் நாங்கள் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து ஒரு மாதந்தோறும் ஆசிரமத்தில் இந்த நாளை முன்னிட்டு நாங்கள் உணவு வழங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்று 12வது மாதம் இங்கிருக்கும் மாணவர்களுக்கு மதிய விருந்து சிறப்பாக அமைத்து தரப்பட்டது தமிழக வெற்றி கழகம் சார்பாக. இது மிகவும் சரித்திரம் படைத்த நாள், சரித்திரம் படைக்க போகிற நாள். ஏன்னா இன்றைக்கி காலகாலமாக அரசியல் நடத்தி வந்து இருக்கிறவங்களே எங்கள் கட்சியை பார்த்தா எல்லாருமே யோசிக்கிறாங்க. எங்கள் தளபதி தொடங்கி வச்ச தமிழக வெற்றி கழகம், கடந்த ஆண்டு எங்கள் தளபதி தொடங்கி வச்ச தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்திலேருந்தே வெற்றி தான். தமிழக வெற்றி கழகம் என்றதிலேயே வெற்றி இருக்கிறது. அதுவே எங்களுடைய முதல் வெற்றி. 2வது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி எங்கள் கழகத்தோட கொடியை வெளியிட்டார். அதில் கொள்கை, அதில் பார்த்தீங்கன்னா வாகை பூ இருக்குது. அதுலேயும் 2வது கிடைச்ச வெற்றி. 2வது மாநாடு நடத்தினாங்க. மாநாட்டில் இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றிலே இந்த மாரி ஒரு மிகப்பெரிய சிறப்பான மாநாடு யாருமே நடத்தியிருக்க மாட்டாங்க. மிக பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்து எங்கள் தலைவர் அவர்கள் நடத்தி காமிச்சதும் அதுவும் 2வது வெற்றி. கடந்த ஆண்டு எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லாமே வெற்றியாக அமைஞ்சது. இனி வர காலங்களில் எல்லாமே வெற்றியாக அமையும். 2026 எங்கள் தளபதி அவர்களை முதல்வர் என்ற சிம்மாசனத்தில் அமர வைப்பதே எங்களுடைய இலக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். அது நிச்சயம் தமிழக மக்கள் நிறைவேற்றி கொடுப்பார்கள். கண்டிப்பாக தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை எல்லாருமே சந்திக்க போது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா உங்க தலைவர் தான்ப்பா வருவாரு, உங்க தளபதி தான்ப்பா அடுத்த முதல்வர்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக மக்கள் அனைவருக்குமே மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் தளபதியை இவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் வரவேற்கிறது எங்களுக்கு ரொம்ப பிரமிக்கமாக இருக்கிறது. எங்கள் தளபதி சார்பாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணன் சார்பாகவும் எங்கள் மாவட்ட தலைவர் அவர்கள் சார்பாகவும் இனி தமிழக மக்கள் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் தளபதியை நீங்கள் ரொம்ப சிறப்பாக வரவேற்றுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்று பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமை அலுவலகத்தில் எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு தலைமை அலுவலகத்தில் கொள்கை தலைவர்களோட திருவுருவ சிலையை திறந்து வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே எந்த கொள்கை தலைவர்களுக்கும் அந்த தலைமை அலுவலகத்தில் சிலை கிடையாது. அவங்களோட முன்னோடிகளோட சிலையை தான் வச்சிருக்காங்க. முதல் எங்கள் தளபதி அவர்கள் தான் வேலு நாச்சியார் அவர்களும், அஞ்சலி அம்மா அவர்களும், பெரியார் ஐயா அவர்களையும், அம்பேத்கர் ஐயா அவர்களையும், காமராஜர் ஐயா அவர்களுடைய திருவுருவ சிலையை முதல் எங்கள் தளபதி அவர்கள் தான் அவரோட தலைமை அலுவலகத்தில், எங்கள் கட்சியோட தலைமை அலுவலகத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அந்த மாதிரி பண்ணதில்லை. முதல் தமிழ்நாட்டு வரலாற்றிலே எங்கள் தளபதி தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்று இருக்கிற இளைஞர்கள் மத்தியில வேலு நாச்சியார்னா யாரு, அஞ்சலி அம்மானா யாருன்னே சில பேருக்கு தெரியாம இருந்தது. எங்க தளபதி இதுல இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் எல்லார் மத்தியிலுமே வேலு நாச்சியார்னா யாருன்னு தெரிய வச்சாரு, அஞ்சலி அம்மானா யாருன்னு தெரிய வச்சாரு, அவங்களோட வரலாறு புத்தகத்தை படிக்க வச்சாரு. இந்த பெருமை எங்கள் கழக தலைவர் நாளைய முதல்வர் எங்கள் தளபதிக்கு தான் போய் சேரும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றும் சக்தி அது எங்க தளபதி கையில மட்டும்தான் இருக்கு. வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். தளபதி தளபதி தளபதி. தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இதோட ஓராண்டு நிறைவு நாள், 2வது ஆண்டு துவக்க நாளா இது இருக்கு. மாதந்தோறும் அந்த நாளில் தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே பண்ணாத ஒரு நிகழ்ச்சி எழும்பூர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தில் நாங்கள் பண்ணிட்டு வரோம். மாதந்தோறும் அந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இது கடைசி 12வது மாதமாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். அதனால எங்க தளபதி எங்க தலைமை கழகத்துல செயலத்தில் என்ன பண்ணிருக்காருன்னா, எங்க கொள்கை தலைவர்கள் அவங்க சிலைகளும் இன்னைக்கு திறந்து வச்சிருக்காரு. எவ்வளோ நடிகர்கள் கட்சிக்கு வந்திருக்காங்க.
ஆனா வந்து அந்த நடிகர்களை சார்ந்தவங்க மட்டும்தான் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம்னு நம்ம விஜய் அண்ணா வந்து ஒரு கட்சி தொடங்குனது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களை எல்லாரும் சந்தோஷப்பட்ட ஒரு நாள்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய நாளா தான் இருக்கணும். அதே மாதிரி விஜய் அண்ணா வந்து யாரும் வந்து ஒரு அரசியல் தலைவராகவே பார்க்கல, ஒரு குடும்பத்துல ஒரு நபரா தான் பாக்குறாங்க. அது மட்டும் தான் 50 ஆண்டு காலம் வந்து இங்க நம்மளை ஏமாத்திட்டு இருக்க இந்த பரம்பரை ஆட்சி எல்லாருமே வந்து பயந்துற ஒரே காரணம்னா இவ்வளவு ஒரு நெருக்கமா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி நம்ம தளபதி விஜய் அண்ணா இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. கண்டிப்பா 2026ல நாங்க எல்லாரும் கண்டிப்பா தளபதி விஜய் அண்ணாக்காக உழைச்சி அவரை முதல்வர் அரியணையில கண்டிப்பா நாங்க ஏத்துவோன்று இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.